சின்ன குழந்தைகளா இருக்க நீங்க எப்பவும் நிறைய நற்செயல்களை கத்துக்கணும். இன்னைக்கு கதை மூலயமா ஒரு நற்செயலை கத்துக்கலாமா? ஒரு காட்டுல முன்னோன்னு ஒரு அழகான நீர் யானை குட்டி இருந்துச்சு. அதுக்கு நண்பர்கள்னு யாருமே கிடையாது. ஒரு நாள் முன்னு தனியா விளையாடிட்டு இருக்கும் பொழுது அதை பார்த்த சின்னங்கிற முயல் குட்டி அது கிட்ட பேசுறதுக்காக போச்சு. ஹலோ நீர்யானி நண்பா, உன்னோட பேர் என்ன? என்னோட பேர் சின்னு. என் வீடு இங்கே பக்கத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. நண்பர்கள் யாரும் இல்லாத முன்னும் ஒரு முயல் குட்டி தங்கிட்ட வந்து பேசுறத பார்த்து ஆச்சரியம் அடைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த நீர்யானை குட்டி பேச ஆரம்பிச்சிச்சு. ஹலோ நண்பா, என் பேரு முன்னு. எனக்கு யாருமே இல்லை. நான் இந்த ஏரியில தான் தனியா வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுச்சு. அதை கேட்ட சின்னு, என்ன நண்பா, உனக்கு நண்பர்கள் இல்லைன்னு கவலைப்படுற? நான் உனக்கு நண்பனா இருக்கேன். இனிமே நம்ம 2 பேரும் டெய்லியும் சேர்ந்து விளையாடலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சின்னுவும் முன்னுவும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. சின்னு எது நடந்தாலும் அவன் கிட்ட கண்டிப்பா வந்து சொல்லிடுவான். முன்னுவும் அப்படிதான். அவன் டெய்லி என்னெல்லாம் பண்றான்னு சின்ன கிட்ட வந்து சொல்வான். ஒரு நாள் அப்படி சின்னுவும் முன்னுவும் பேசிட்டே நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது சின்னு ரொம்ப நேரம் சோகமாவே வந்துட்டு இருந்தான். அத முன்னு கவனிச்சுட்டான். என்ன சின்னு, ரொம்ப சோகமா இருக்க? என்ன ஆச்சு? எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லு. சின்ன உடனே நடந்ததை சொல்ல ஆரம்பிச்சான். நான் எங்க அம்மாவுடைய ஃபேவரட் ஃப்ளவர் பாட்டை விளையாடும் போது தெரியாம உடைச்சிட்டேன். அது அம்மா கிட்ட சொன்னா அடிப்பாங்களோன்னு ரொம்ப பயமா இருக்கு முன்னு. அதான் நான் அம்மா கிட்ட பொய் சொல்லலாம்னு இருக்கேன். இதை கேட்ட முன்னு, சின்னு அப்படி பண்ணாத. பொய் சொன்னா அது பெரிய தப்பு. அம்மா அப்பா கிட்ட நீ நடந்த உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டீனா உங்க அம்மாவும் அப்பாவும் உன்னை திட்டவே மாட்டாங்க. நீ அம்மா கிட்ட போய், அம்மா நான் தெரியாம கை தவறி உடைச்சிட்டேமான்னு சொல்லி சாரி கேட்டுடு. இதுக்கா சின்ன நீ சோகமா இருக்க? முன்னு, நீ என்ன சொல்ற? அப்படி சொன்னா எங்க அம்மா ஒத்துப்பாங்களா? என்னை போட்டு அடிக்க மாட்டாங்க? போ முன்னு. சின்னு, நான் சொல்றத கேளு. உங்க அம்மா கிட்ட நீ இப்படி போய் சொன்னினா கண்டிப்பா உன்னை மன்னிச்சிடுவாங்க. போ சின்னு, உடனே வீட்டுக்கு போ. சின்னு வீட்டுக்கு போனான். சின்னு வீட்டுக்கு போய் அம்மா அப்பா கிட்ட நடந்த விஷயத்த சொன்னான். உடனே அவங்க அம்மா அவங்க அப்பா கிட்ட போய், என்னங்க, குழந்தை தெரியாம செஞ்சுட்டான். எனக்கு அவன் மேல எந்த கோவமும் இல்லை. நீங்களும் அவனை திட்டாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்து சின்னு அமைதியா ஒரு ஓரமா போய் உட்காந்துட்டான். அப்போ பின்னாடி இருந்து அவங்க அம்மா வந்து சின்னு அப்படின்னு கூப்பிட்டாங்க. சின்னுவும் பார்த்தான். சின்னு கிட்ட அவங்க அம்மா சொன்னாங்க, அப்பாவும் நானும் நீ செஞ்ச தப்ப மன்னிச்சிட்டோம். இனிமே நீ எந்த தப்பு செஞ்சாலும் பொய் சொல்லாம அம்மா அப்பா கிட்ட வந்து சொல்லிடணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சின்னுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. இந்த ஐடியாவை சொன்னது அவன் ஃப்ரெண்ட் முன்னு தானே. அதனால அவனுக்கு நன்றி சொல்றதுக்காக அவன் வீட்டுக்கு ஸ்பீடா போனான். முன்னு ஏறிக்கிட்டு நடந்துட்டு இருந்தான். அவன் கிட்ட போன சின்னு, முன்னு நண்பா, உன்னாலதான் நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னோட அம்மாவும் அப்பாவும் நான் செஞ்ச தவறுக்கு என்னை திட்டவே இல்லை. நானும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன் அப்படின்னு சொன்னான். முன்னுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. முன்னு சொன்னா, இதுக்குதான் நண்பா நான் சொன்னேன். நீ உண்மையை சொன்னா உங்க அப்பாவும் அம்மாவும் உன்னை கண்டிப்பா திட்ட மாட்டாங்க. எப்பவுமே நம்மளுடைய தாய் தந்தை கிட்ட நம்ம பொய்யே சொல்லக்கூடாது. என்ன தப்பு நம்ம பண்ணியிருந்தாலுமே நம்ம அம்மா அப்பா கிட்ட போய் அதை உடனே சொல்லிடணும். சின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு போய் அவன் அம்மா அப்பா அவனை திட்டாம இருந்ததையும் அவன் ஃப்ரெண்ட் அவனுக்கு உதவி பண்ணதையும் நினைச்சு சந்தோஷப்பட்டான். என்ன குழந்தைகளா, போய் நம்ம சொல்லவே கூடாது. அப்படியே நம்ம ஒரு தவறு பண்ணியிருந்தாலுமே அம்மா அப்பா கிட்ட அதை சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். இந்த சின்ன முன்னு ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.